ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 சனி பெயர்ச்சியில மீனராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2026 சனி பயிற்சி, அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025வது வருஷத்திலேயே சனி பகவான் பயிற்சியானதாக சொல்லப்படுது. அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. எது எப்படி இருந்தாலும் மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால சில குழப்பங்களை, சின்ன சின்ன தடங்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் சந்தேகம் இல்லாமல் உண்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது உங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவோ உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ சனி பகவானுடைய நிலைமையில் நான் பொய்ய சொல்ல முடியாது. சனி பகவானுடைய அமைப்பு என்ன, சனி பகவானுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு மென்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் உங்களுடைய ராசியாகிய ஜென்ம ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தில் சின்ன சின்ன தடங்களை கொடுக்கும். நெகிழ்ச்சியோடு பாசம் வச்சுருப்பீங்க இல்லையா? அதாவது ஒரு நாளில் நூற்றுக்கணக்கான மனுஷாலை பார்க்குறோம். அதில் 10-20 பேர்த்திட்ட பழகக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதில் அந்த 10-20 பேர்த்தில் யாராவது 1-2 பேர்த்துக்கிட்ட தான் உண்மையை அல்லது உங்களுடைய அந்தரங்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி உண்மையாக நேசித்த நீங்கள், உண்மையாக நேசித்த அந்த மனுஷங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எதிர்ப்புகள் வரக்கூடிய, தேவையில்லாத சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது, அல்லது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை. நம்பிக்கையை நம்பி இருப்பீங்க இல்லையா? அதாவது ஒரு மனுஷாலை பார்த்தோம்னா அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு உடனே தீர்மானிக்கக்கூடிய, கணிக்கக்கூடிய பக்குவம் மீனராசிக்கு அதிகமாக இருக்கும். ஒரு 10 நபர்களை பார்த்து அந்த 10 பேரும் பார்த்திங்கன்னா இவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சால் கூட 10வது ஒரு நபரை இவர் தான் நல்லவர் அப்படின்னு முடிவெடுப்பீங்க இல்லையா? ஆனால் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அந்த 10வது நபர் தான் இந்த 10 பேர்த்தை விட மோசமாக இருப்பார் அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய பாசம் கூட மோசம் போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. இந்த உலகத்தை பற்றி பாசம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு, சாஸ்திரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு, சம்பிரதாயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு, சாமி அப்படிங்கிறது எந்த அளவுக்குங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய, உணர வைக்கக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி அமையுது அப்படிங்கிறது தான் உண்மை. தேவையில்லாத குழப்பங்கள், நிறைய பேர் குடும்பமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் குழப்பம் இல்லாத மனுஷனை பார்க்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி இவ்வளவு நாளாக நீங்கள் குழப்பம் இல்லாமல் இருந்தால் கூட தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பை இந்த சனி பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது சரமாரியான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. நல்ல சம்பாத்தியம், நிலையான வருமானம் இருக்குது, எனக்கு எந்த கிரகம் பாதிக்காது அப்படின்னு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு சில குழப்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜென்மச்சனியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட ராசி அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால, அந்த குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால, குரு பகவானுடைய அம்சம் சனி பகவானுக்கு சேரும் பொழுது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சிறப்பு இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குறாரோ இல்லையோ, உங்களுடைய கொடுமைகளிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய பாக்கியத்தோடு சனி பகவான் அமைவார் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். சனி பகவானை பொறுத்தளவுக்கு தன்னுடைய குடும்பத்தில் கண்மூடித்தனமான பாசம் இருக்கும் இல்லையா? அந்த பாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரி விகிதமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுப்பார். அதே மாதிரி எந்த ஒரு மனுஷருக்கும் எவ்வளவு உதவி செய்தால் கூட அந்த உதவியை நினச்சி பார்க்காம உங்களை பேசுவாங்க இல்லையா? உங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்களை தேவையில்லாமல் பதறாக பேசக்கூடிய, தேவையில்லாமல் உங்களை பகட்டாக பேசக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான சூழல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேவையில்லாமல் கொடுத்துரும். அந்த கடன் மூலமாக கௌரவம் பாதிக்கக்கூடிய சூழல்களையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒன்று. அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது, அல்லது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாம் பொறுப்பேற்றுக்கிறது, அல்லது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அளவுக்கு அதிகமாக வாங்கிறது, இந்த மாதிரியான சூழல்களை கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த ஜென்மச்சனிக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. நம்ம தகுதிக்கு மேலே கடன் வாங்க வேண்டாம், நம்ம தகுதிக்கு அளவாக கடன் வாங்கினா சரியான வகையில் கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது உண்மையும் கூட தான். நீங்கள் சரியான கடன் வாங்கினா கூட சரியான தேதியில் தவணை தொகை செலுத்த முடியாமல் தேவையில்லாத கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. கடன் மூலமாக கௌரவ பாதிப்பு, அந்த கடன் மூலமாக கலகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக அப்படிங்கிறத விட மிக மிக கவனமாக செயல்பட வேண்டிய காலமாக இந்த சனி பயிற்சி அமையுது.
எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோகம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு இதுவெல்லாம் உடனே கிடைக்காம சிறு தடைகள் ஏற்பட்டு தடைகளுக்கு மேலே தான் விடைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையுது அப்படிங்கிறது உண்மை. இந்த சனி பயிற்சியில மீனராசிக்காரர்களுக்கு என்ன சார் பரிகாரம்? மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்மத்தில் ஜென்ம சனியாக சனி பகவான் ஆதிக்கம் செலுத்துறதுனால நவகிரக நாயகி தேவி கருமாரி தேவையை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு. சனிக்கிழமை நாட்களில் காலை நேரங்களில் கருமாரி தெய்வத்தை வழிபாடு வச்சு கையெடுத்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டு மாலை நேரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது அல்லது மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி உங்களுடைய எண்ணங்களை பிரார்த்தனை வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சிறு எல் விளக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது பரிகார சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. கோச்சார ரீதியாக சனி பகவான் இந்த இடத்துல இருந்தால் கூட இதே மீனம் ராசியை சேர்ந்த ஒரு சில பேருக்கு ஜாதகம் அடிப்படை ஜாதகம் சிறந்த ஜாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய அதி உன்னதமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற உண்மையாந்துட்டு இருக்குது. ஏழரை சனியோ ஜென்மச்சனியோ வரக்கூடிய காலங்களில் பெரும்பாலான நபர்களுக்கு கெடுதல் அல்லது உலக அனுபவம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதே ஏழரை சனி அல்லது ஜென்மச்சனி வரக்கூடிய காலங்களில் எத்தனையோ ஜாதகர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார், ரொம்ப தெளிவான பரிகார விளக்கத்தை சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.